ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 15ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்றைக்கு பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும், தனவரவு நன்றாக இருக்கும். அபரிதமான பணவரவு இருப்பதால் அந்த மிகுதி பணத்தை நீங்கள் இன்று முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முதலீடு செய்வது என்பது பாதுகாப்பான முதலீடாக இருக்க வேண்டும். ஏனெனில் ராகு 11இல் இருப்பதால் அதிக வட்டி, அதிக லாபம் என்ற ஆசை வார்த்தையில் மயங்கி தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆகவே ஒரு சிறப்பான முதலீடு என்பதை காட்டிலும் பாதுகாப்பான முதலீடு தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். அதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் அவர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்திலும் கண்டிப்பு கொஞ்சம் குறைத்து கொண்டால் அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதில் எந்தவித மாற்று கருத்துப்பாடும் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை போய் வழிபடுவீர்கள். அது உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன வலிமையும் கொடுக்கும். இன்று செய்யும் காரியங்கள் எதிலும் நீங்கள் அவசரம், துணிச்சல், அசட்டு துணிச்சல், பதட்டம் போன்று இல்லாமல் நிதானமாக செயல்படுவது வெற்றிக்கு வழியாக்கி கொடுக்கும். ரிஷபம். தொழில் சார்ந்த விஷயங்களில் பண வழக்கங்கள் அதிகரிக்கும், பணவரவு நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இன்று அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும், தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் வருகை பிரச்சனையை தரும் என்பதால் அவர்களை வெளியிலேயே நிறுத்தி ஒரு டீ, டிஃபன், காஃபி ரேஞ்சில் அனுப்பி விடுவது நல்லது. உள்ளே கூட்டிகிட்டு போனால் கட்ட பஞ்சாயத்து ஆகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது. வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது இந்த நாளை எளிதில் கடந்து கொள்ள அது உதவிகரமாக இருக்கும். மிதுனம். தொழிலுக்கு தேவையான தெளிவான திட்டங்களை வகுப்பதில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக முயற்சி எடுப்பீர்கள். ஆனால் அவற்றில் அவசரம், அசட்டு துணிச்சல், பதட்டம் போன்றவற்றை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது. குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். குடும்பத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரர் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஒரு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வழிபடுவதற்காக ஒரு சிறு பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று அதிகாரிகள் விஷயத்தை அல்லது அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காக குறுக்கு வழிகளில் நீங்கள் பயணிப்பது அல்லது செயல்படுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவ்வாறெல்லாம் நீங்கள் இருந்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். கடகம். என்று தேவையற்ற வேலைகளை செய்வது, தேவையற்ற வேலைன்னா மற்றவர் விஷயங்களை தலையிடுவது, மற்றவங்க செய்கிற வேலைகளை மூக்க நுழைக்கிறது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு நான் இதை செஞ்சு காமிக்கிறேன்னு ஒரு தற்பெருமை காட்டுவதற்காக செய்ய நினைப்பது, இதையெல்லாம் உங்களுடைய பணிச்சுமையை கூட்டக்கூடிய காலமாகும். அதிகாரிகளோட மோதுதல் ஏற்படுவதாலும் பணிச்சுமை ஏற்படும். அதிகாரிகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. நண்பர்கள் இன்று உங்களை சார்ந்து இருப்பார்கள். அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு தேவையானதை செய்யுங்கள். அவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படலாம்.
குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து போகும். அதற்கு காரணம் உங்களுடைய கோபமான பேச்சுக்கள், நிதானமில்லாத அல்லது உணர்ச்சி வசப்பூர்வமாக பேசக்கூடிய பேச்சுகள். ஏன்னா உணர்ச்சி வசமாக பேசினாலும் அது நறுக்குன்னு கழுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அது சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு நடத்துங்க, நல்லா இருக்கும். பயணங்கள் என்று தவிர்ப்பது நல்லது. அதிகாரிகளை அனுசரித்தால் தொழிலில் என்று எளிதாக இந்த நாளை கடந்து செல்லலாம். சிம்மம், இன்றைக்கி உங்களுடைய முன்கோபம், உணர்ச்சி வசப்படுறதையெல்லாம் தவிர்க்கணும். அதை தவிர்த்தாலே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளில் பாதி குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனங்களையும் நீங்கள் தவிர்க்க முடியும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நல்ல ஒரு லாபங்கள் உண்டாகும். தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் பணவரவு ஜாஸ்தியாக இருக்கும். தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் லாபங்கள் உண்டாகும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அது பேரும் புகழையும் பெற்றுத்தரும். திட்டமிட்ட பயணங்களை என்று செய்வதில் வெற்றி காணலாம், மகிழ்ச்சி அடைவீர்கள். அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை. நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள், கால விரயங்களை நீங்கள் இன்று சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அதை செய்தே ஆக வேண்டும். அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தணும். மற்றவங்கள பற்றி விடுங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் பேச்சை உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலே உங்களோட பிபி ரைஸ் ஆகிடும் 40க்கு மேலே இருந்தீங்கன்னா. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நிதானத்தை கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த நாளை எளிதில் கடந்து செல்லலாம். கன்னி, தொழிலில் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கே தாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய திறமை, தெளிவான திட்டங்கள், மேற்கொண்டு அதிகாரிகள் ஆதரவு, பணபலம், இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி தொழிலில் வெற்றியை கொடுக்க போகுதுங்க. பெண் அதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது, அது உணர்ச்சிபூர்வமான செயல்களை தவிர்ப்பது, பதற்றமடைவது, தேவையற்ற பதற்றத்தை தவிர்ப்பது, இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாளை எளிதில் கடந்து செல்ல உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள் வளர்ச்சி, நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. பெண் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் எளிதில் வெற்றி பெறும். பயணங்களில் அடிக்கடி மாற்றம் செய்வதால் பயணத்தை தேவைப்பட்டால் மட்டும் செய்து கொள்ளுங்கள். துலாம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு பெறுவ போது, செல்வாக்கு அதிகமாக போகுது. ஏன் உங்களுக்கு மட்டும்? உங்களுடைய கடின முயற்சி, கடின உழைப்பு, இது ரெண்டும் தான் உங்களுடைய செல்வாக்கை ஏற்றி கொடுக்க போகுது. அதுலேயும் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து, விரும்பிய பயணங்களை செய்து அதை வெற்றிகரமாக்க போகிறீங்க. பெண்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எதை செஞ்சாலும் அவங்க 7:30 கூட்டத்துக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் முடிந்தவரை அவர்களிடம் கவனமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். இவன் தந்த என்னோட்டான் கொள்ளினம் சொல்லுங்கிற பேரை இன்றைக்கி அவங்க வாங்கி கொடுப்பாங்க. நண்பர்களில், தொழில்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் உதவி அபரிதமாக இருக்கும். சகோதர செயல்பாடு திருப்தி இருந்தாலும் சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு தோன்றி மறையும். கடின உழைப்பு, கடின முயற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளித்து செல்வீங்க. இந்த நாளை எளிதில் கடந்து செல்ல உங்களால் மட்டும்தான் முடியும். விருச்சிகம், உங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக பயங்கர போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். உங்கள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு மிகவும் சங்கடப்பட வேண்டியிருக்கும் அல்லது அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். இதுக்காக நீங்கள் பதட்டப்படாதீங்க. அசட்டு துணிச்சலாக வேலை செய்யாதீங்க. அவசரமாக வேலை செய்யாதீங்க. நிதானமாக செய்தீங்கன்னா எல்லாம் வெற்றி பெறும்.
இதெல்லாம் சிறு சிறு தடைகள் தான். அது கொஞ்சம் நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வெற்றி பெறலாம். இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அதிகாரிகளோட கெடுபிடிகள்னால பதட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் உங்களை செய்கிற வேலையை திருப்பி திருப்பி செஞ்சிட்ருப்பீங்க, திருப்பி திருப்பி திட்டு வாங்கிட்டுருப்பீங்க. அதனால் அதிகாரிகள் சொன்னாலும் உங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி வேலை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துடலாம். ஆறுதலாக நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களுடைய செல்வாக்கு அதிகாரிகள் கெடுபிடிகளை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்களை செய்யுங்க, ஆனால் அதில் மாற்றங்களை செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மாற்றம் செய்தால் திட்டமிட்ட பயணங்கள்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் திட்டமிட்ட பயணங்களை மாற்றம் இல்லாமல் செய்தால் வெற்றி காணலாம். நண்பர்கள் உதவியோடு இந்த நாளை எளிதாக நீங்கள் இன்று கடந்து செல்வீர்கள். தனுசு, உங்களோட தன்னம்பிக்கையும் செயல்திறமையும் தெளிவான திட்டங்களும் உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது. வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நியர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய இந்த வளர்ச்சி பாதைக்கு தேவையான விருப்பமான காரியங்களை செய்வதற்கு பெண் ஊழியர்கள், வாழ்க்கை துணை என்ற அனைத்து பெண்கள் இனத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள்லாம் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுப்பார்கள். குழந்தைகளுடைய செயல்திறன்கள் நல்ல வெற்றிகரமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களோட சில கருத்து வேறுபாடு ஏற்படும். கருத்து வேறுபாடுன்னா பெருசாக இல்லை, அவங்களுடைய விமர்சனங்களும் உங்களுக்கு தாங்க முடியாது. அதனால் அதை கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. அதனால் விமர்சனங்களை தாண்டி உங்களுடைய திட்டங்களை நம்பி வாழ்ந்தால் இன்றைய நாளை நீங்கள் எளிதில் கடந்து செல்லலாம். மகரம், நீண்ட நாட்களாக செய்ய இருந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கி செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரும் பொழுது, அல்லது மன உறுதி வரும் பொழுது நிச்சயமாக அது ஒர்க்லோட கூட்டத்தான் செய்யும். அந்த பணி சுமையை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும். அதுக்கு காரணம் உங்களுடைய அதிகாரிகளும் கூட, அல்லது சில சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய காரியத்தினால் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கி சந்திக்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடை தவிர்க்கவும். உங்களுடைய முயற்சி அல்லது தொழிலுக்கு வளர்ச்சி பாதையை நீங்கள் வெற்றிகரமாக என்று நடைபோடுவீர்கள். நண்பர்கள் உதவி நன்றாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். சகோதரருடைய விமர்சனங்களை தாங்க முடியாமல் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நண்பர்களின் உதவியால் நீங்களும் இந்த நாளை எளிதில் கடந்து செல்லலாம். கும்பம், தொழில் இலக்குகளை உங்கள் வாக்குத்திறமையால் இன்றைக்கி எளிதில் அடையப் போகிறீங்க. அது ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் செய்யாத இலக்கை, ஏற்கனவே இருந்த இலக்குகளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தகர்த்துட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு பெண்கள் உதவியாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லது. பெண் நண்பரோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆகவே அலுவலகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். குடும்ப விஷயத்தில் மற்றும் சில தொந்தரவுகள் இருப்பதால் அதை அனுசரித்து நடந்தால் இந்த நாளை எளிதில் கடந்து செல்லலாம். மீனம், தொழிலில் உங்களுடைய தன்னம்பிக்கை, அதிகாரிகள் ஆதரவு, பணபலம், இதனால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க போகிறீங்க. உங்களோட வளர்ச்சிக்கான மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பாங்க. சில சமயத்தில் அதற்காக சில பண முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்று தேவையற்ற பயணத்தை தவிர்த்து கொண்டால் இன்று சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. உங்கள் மனசறிஞ்சு உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெலிபதி மாதிரி அவர்கள் நீங்கள் சொல்லுவதற்கு முன்பே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அது மிகப்பெரிய ஆறுதல் உங்களுக்கு. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர்கள் போல் உங்களுக்கு நினைத்த காரியத்தை, உங்கள் மனதில் நினைத்த காரியத்தை நீங்கள் சொல்லாமலே அவங்களும் செஞ்சு முடிக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடந்து போவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிதாய் அமைவது போல எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தருள்வாளாக.
வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவாய நமக.